ஹாய், நெறைய பேர் வந்து என்னோட மெஷின் பத்தின டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்றது ஜாக் ஏ டூ பிங்க. இது வந்து த்ரெட் கட்டரோட வந்துருது. இத விட அட்வான்ஸ்டு மெஷின்லாம் இப்போ வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். நான் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இதில வந்து 2 ஹோல்டர் குடுத்துருப்பாங்க. ஒரு லூப் வழியா நூல் வந்து நீடிலுக்கு போகும். இன்னொரு லூப்ல வந்து நம்ம பாபின்க்கு நூல் வைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நம்மளுக்கு நெக்ஸ்ட் தேவைப்படுற கலர வந்து அந்த ஹோல்டர் வழியா போட்டு இதில லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்கா சுத்திக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் தேவைப்படுற கலர்லாம் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து ஒரு பேனல் இருக்கும். இந்த பேனலில் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மிஷின் தாராளமாக வாங்கலாம். கம்மி ஸ்பீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்ஸ் பிக்கப் ஆன அப்புறம் நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கலாம். இந்த சிசர் சிம்பிள் வந்து கட்டர் ஆனில் இருக்கு, ஆஃபில் இருக்குன்னு. இந்த டாட் வந்துச்சுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். இந்த கோடு வந்து ஊசி குத்தி நிற்கிறதுக்கு, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நிறுத்தும் போது ஊசி குத்தி நிற்கும். இந்த மாதிரி அந்த கோடு கீழே இருந்தால் குத்தி நிற்கும், மேலே இருந்தால் மேலேயே நிற்கும். இது வந்து சில டேர்ன் பண்ணுற இடங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அந்த ஃபூட்டர் தூக்கறதுக்கான லிவர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. காலில் தான் தூக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பழகிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த நீடில் வந்து குத்தி நிற்கிறது வைக்கல, மேலே தான் வச்சுருக்கேன். அதனால் மேலே நிற்கிது. இப்போ குத்தி நிற்கணுங்கிறத ஆன் பண்ணிவிட்டேன். உள்ளே குத்தி நிற்கிது பார்த்தீங்களா? இது வந்து க்ரூஷியலான இடங்க, நல்லா டேர்ன் பண்ண வேண்டிய இடத்துக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மேலே வச்சுட்டேன், மேலேயே நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் அமுத்துனா மிஷின் போகும், பேக்கில் அமுத்துனோம் அப்படின்னா கட் ஆகிரும். நான் வந்து சிஸ்ஸரோ ட்ரிம்மரோ யூஸ் பண்ணல, தானாகவே கட் ஆகிடுச்சு. பேக்கில் ப்ரெஸ் பண்ணும்போது கட் ஆகி வந்துடும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு எல்இடி பல்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 மோடில் எரியும். கொஞ்சம் பிரைட்டாகவும் அதை விட லைட்டாகவும் எரியும். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து ஒரு கிளிக்கபிள் பட்டன் மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு குத்தாக விழுக்கும். நீங்கள் ரொம்ப பார்த்து டேர்ன் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். இதை மாதிரி பொறுமையாக ஸ்லோவாக ஒவ்வொரு குத்தாக விழுகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேர்ன் பண்ணுற இடங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி தாங்க. நீங்கள் வாங்கலான்னு நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா தாராளமாக வாங்குங்க.